Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா US மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும், எதெல்லாம் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 22,580லேருந்து 22,600. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ரேஞ்ச் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்விங் வந்தப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்குது. மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேலே போனப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலேயே கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. திரும்ப ப்ரைஸ் வந்து ஃபால் ஆனப்போ இந்த இடத்துல அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அகைன் ப்ரைஸ் திரும்ப ஃபால் ஆனப்போ இந்த இடத்துல டோஜி கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து அகைன் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகவும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் சைடு வந்து மூவ் ஆகிடுச்சு. அப்போது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச். அதாவது 22,580லேருந்து 22,600. இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 600க்குள்ளே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 22,600க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோசிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுவே மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாகவோ இல்லை ஸ்லைட்டாக கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது 22,600க்குள்ளே ஓப்பன் ஆகி இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் உங்களோட வியூ லாங்காக இருக்குது அப்படின்னா எப்போ நீங்கள் அப்சைட் டைரக்ஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை 22,600க்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நீங்கள் அப்சைடுக்கான வியூவுக்கு நீங்கள் போகணும். கிளியரா? அதே போல் ஏன் இதை வந்து நம்ம வியூவாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இங்கே கீழே வந்து அகைன் மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, இப்படி போயிருக்கு. இப்போது இன்கேஸ் ப்ரைஸ் இப்படி கீழே ஃபால் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஓகேவா? இப்போது இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா என்னவா க்ரியேட் ஆகும்? இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஒரு க்ரியேட் ஆகும். கிளியரா? அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. கிளியரா? மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இப்படி மேலே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னவா க்ரியேட் ஆகும் இந்த இடம்? இப்போது இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும் இல்லையா? அப்போது இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. சரியா? அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு லாங் பொசிஷனுக்கு போவாங்க. இல்லை இந்த இடத்த டச் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான செல்லிங் வந்துச்சு, இதை வந்து பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வருது, கீழேயே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். கிளியரா? ஸோ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண பாருங்கள். கிளியரா? ரெண்டாவது, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி இது வந்து ஒரு ஹையாக தென் லோ வைக்கிது, தென் லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் இந்த ஹையையாவது பிரேக் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே வரும்போது கண்டிப்பாக இதை வந்து பிரேக் பண்ணாது. ஏன்னா இதை தாண்டி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. திரும்ப லோவர் லோ ஃபார்ம் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க மோஸ்ட்லி, பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா. கிளியரா? அப்போது இதை தாண்டி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கும் இந்த ஹைக்குமான ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற லெவலை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சரியான என்ட்ரியாக இருக்கும். கிளியரா? நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை மார்க்கெட் வந்து இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா ஃபர்தராக வந்து இது வந்து ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கண்டினியூவாக லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. இதையும் தாண்டி திரும்ப க்ளோசிங் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் டவுன் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். கிளியரா? ஸோ நமக்கு இதை பிரேக் பண்ணாலும் பத்தாது, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே நோட் பண்ணியிருந்தேன். இதை பிரேக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு க்ளோசிங் வச்சாதான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கு மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், 22,750 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது.
மோஸ்ட்லி நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ அப்படிங்கிறது கொடுக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு 1 hour கேண்டலுக்கு வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுதா? மார்க்கெட்டுக்கு இது ரெசிஸ்டன்ஸு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகலாம்? இதை பாருங்கள், இது எப்படி தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு? ஒரு இந்த இடத்துல இது பாருங்கள், ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுது இல்லையா? கிளியராக ஒரு டபுள் டாப் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. நமக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்விங்கோட லோ வரைக்கும் வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து நடந்திருக்கும். சரியா? அப்போ இதுக்கான டார்கெட் இது தான். செல்லருக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு. அவங்களோட டார்கெட் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? மார்க்கெட் வந்து இங்கேருந்து கரெக்ஷன் ஆக ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கன்சால்டேட் ஆகலாம், இல்லைனா மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணலாம். மேலே போக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த நெக்லைனை பிரேக் பண்ணணும். கிளியராக இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். இல்லைனா கன்சல்டேஷன் ஆகிட்டு இதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இதை ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி திரும்ப கீழே வரக்கூட ஆரம்பிச்சிடும். கிளியராக இப்போ நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் எடுத்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. இது ஒரு பியரிஷ் கேண்டல், இது வந்து ஒரு டோஜி கேண்டல், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டல். சரியா? ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி மேலே போனாலுமே நமக்கு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் 22,580லேருந்து 600. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு கிளியரான ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், மார்க்கெட் இன்னும் டவுன் சைடு வருமா அப்படின்னு யோசிச்சோன்னா இப்போது இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் என்ன இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. இதுக்கு கீழே இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கல. ஏன்னா இந்த ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆன இந்த மொமெண்டம் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மொமெண்டம் கேண்டலுக்கு கீழே இதுக்கு கீழே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வைக்கல ஃபர்தராக மார்க்கெட்டு. அப்போது மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இல்லைனா இந்த விக் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 22,300 இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இருந்த 22,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,300ங்கிறது வந்து அனதர் சப்போர்ட்டு. மேலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,600. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 750 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கிளியரா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வேணால் கூட நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 22,300, அடுத்தது 400, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 600. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 750 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். கிளியரா? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடில் என்ட்ரு ஆகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சடனாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா, இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா பையிங் வந்து நடந்து ப்ரைஸ் மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியாது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா சடனாக மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக ட்ரை பண்ணும். இல்லை திரும்ப பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணும். அப்போது ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தாலே போதும், உங்களுக்கு ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு லாஸ் தான் வரும். சரியா? அதனால தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டை ஒரு 1 ஹவராவது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மொமெண்டத்தை கேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் தான் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்னிங்கே ட்ரேட் எடுக்கணும்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் நமக்கு கிரியேட் ஆகும், இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். கிளியரா? ஸோ அந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு சேட் பேட்டர்ன் தெரியுதா, இல்லை கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தெரியுதா, இல்லை பிரேக் அவுட் நடந்திருக்கா, இந்த மாதிரி கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் வந்து என்ட்ரானீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து வச்சுருக்கேன். ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 49,100லேருந்து 180. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் கண்டினியூவாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஒன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரீச் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. சரியா? இதை வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஆனால் இதால் ப்ரைஸால் இந்த லெவலை தாண்ட முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வந்துருச்சு. அகைன் ப்ரைஸ் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன அந்த லெவல் வந்து இங்கே ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. அதே போல் திரும்ப ப்ரைஸ் மேலே ஏறும்போது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ நமக்கு 49,100லேருந்து 200 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது 49,350
இந்த ரேஞ்சை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் இந்த சப்போர்ட் எடுத்து ஒவ்வொரு டைமும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இது பிரேக் ஆயிருக்கு. அப்போது இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி இந்த இம்பேலன்ஸ் எல்லாம். ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு. சரி, சப்போர்ட் நமக்கு எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48,670 இந்த ரேஞ்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்குக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இது வந்து சப்போர்ட் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆயிருக்கு பாருங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே இல்லை. ஸோ அகைன் வந்து நல்லா மேலே போயிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தப்போ இதுக்கிட்ட வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நமக்கான இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த 48,670 வந்து இருக்கும். கிளியரா? ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இங்கே வந்து தான் நிற்கும் 48,300 கிட்ட. இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? இப்போது நமக்கான இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போது நம்ம இதை வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வியூ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பிரேக் ஆகிருக்கு. அதே போல் மேலே வந்து இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணியிருக்கோம். சரி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 hour கேண்டில், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட 1 hour கேண்டில் இங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. கிளியரா? ஸோ அதே போல் இந்த இடத்துல நிறையா எஃப்இஜிலாம் இருக்கிறதுனால இதை வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கான அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இந்த 4 லெவல்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது வந்து மோஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.